அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலைவலியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கியிருக்காங்க. அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு காணொளி தான் இது. மை V3 ஆட்ஸை நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த மை V3 ஆட்ஸின் எம்டியாக இருக்கக்கூடிய திரு சக்தி ஆனந்தன், நிறுவனர் திரு விஜயராகவன் ஆகியோர் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க, இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க தயவு செய்து இந்த காணொலியை பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வகையில் இருக்கும். அதே மாதிரி இது உங்களை ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் இதை பார்க்க வேண்டாம். அதே மாதிரி நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் இவர் அவதூறு பரப்புகிறாரு, எங்கள் நிறுவனர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க பணத்தை எங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சில பதிவுகளை பதிவிடக்கூடும். இல்லைனா கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட இவர் பணம் பெற்றுக்கிட்டு இந்த மாதிரியான காணொலிகளை இவர் போடுறாரு அப்படின்னு சிலர் பதிவிடக்கூடும். இந்த மெய்ப்பொருள் வலையொலியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சட்டம் சார்ந்து எப்படி அணுகிறது, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய உண்மைத்தன்மையை நம்ம ஆய்வு பண்ணி அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் காணொலிகளை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய இந்த ஒரு விழிப்புணர்வு காணொலியும் இதே மாதிரி தான். இப்போ நான் எப்படின்னா, சாலையில் நான் போய்கிட்டு இருக்கும்போது இல்லை ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இருசக்கர வாகனத்தில் போகும்போது சைடு ஸ்டாண்டை எடுக்காமல் போகிறார் அப்படின்னா அவர் கீழே விழுந்துருவாரே அப்படிங்கிறதுக்காக, அவர் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு கவனத்தை அவர்கிட்ட சொல்லுவோம், அண்ணே இந்த மாதிரி சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கீங்க, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது மாதிரி ஆள் தான் நான். அதே மாதிரி நீங்களும் இந்த மண்ணிலையில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் இப்போ யாராவது சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடாமல் போகிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். மை V3 ஆட்ஸ் இப்படி ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் சார்ந்த கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த நிறுவனத்தின் மீது சில புகார்கள் எழுந்திருக்கு. அந்த புகார்களின் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது 2009லேருந்து 2013 காலகட்டத்தில் ஒரு 2010-11ஆம் ஆண்டில் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், எனக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு கொஞ்சம் வருமானம் தேவைப்படுது, நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அந்த தொழில் என்னன்னு நான் சொல்கிறேன், ஒரு 5 நிமிடம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது விருப்பம்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம், நீங்கள் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசுனாங்க. நம்ம சரி, நம்ம கேட்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம கேட்குறதுனால ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு கேட்குறது உண்டு. அப்படி ஒரு சில தொழில்கள் நமக்கு அறிமுகமாச்சு. அந்த தொழில்களுடைய பேரை மொத்தமாக அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா MLM அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்றது. இப்போ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு முழுக்க ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த நிறுவனங்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை நம்ம பார்த்ததுனால நம்ம அது ஒரு ஏமாற்று நிறுவனம் தான் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த நிறுவனங்கள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM நிறுவனங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தயாரிப்புகளை அவங்களே தயாரித்து அதை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விற்பாங்க. அந்த தொகையை நம்ம கட்டிட்டு அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம், நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அதை மற்றவங்களுக்கு விற்பனை செய்கிறோம், அதன் மூலமாக ஒரு லாபம் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அந்த நிறுவனத்தில் நம்மளே மாதிரியே காசு கொடுத்து அவங்கள இணைச்சி விட்றோம். அப்படி இணைக்கிறதன் மூலமாக நமக்கு ஒரு தொகை கிடைக்குது. இதுதான் MLMோட கான்செப்ட். இப்படி தான் MLM இயங்கிகிட்டு இருக்கும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா அந்த தொழிலை அவங்களுடைய அந்த தொழிலில் முதலீடு செய்கிறவங்கள அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தொகை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாது. பலர் இது போன்ற மோசடிகளை செஞ்சுருக்காங்க, பலர் இது மாதிரி ஏமாந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த நிறுவனம். நம்ம எப்படி ஏமாந்தோம் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ இது மாதிரி நம்ம நண்பர்கள், நான் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறேன், ஒரு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், நீங்கள் விற்பனை செய்கிறதன் மூலமாக ஒரு வருமானம் வரும், நீங்கள் இதில் நபர்களை இணைத்து விடுவதன் மூலமாகவும் ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பெருசாக நம்புறது இல்லை. ஏன்னா தொகை நமக்கு அப்போ அதிகமாக இருக்கும், 3000 ரூபா 6000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதை நம்ம பெரும்பாலும் விரும்புறதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு நம்ம விட்டுருவோம். நான் இழந்த தொகை ஒரு 500 ரூபா. அந்த 500 ரூபா எப்படி அப்படின்னா, இப்போ மொத்தமாக நம்ம ஒரு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. மொத்தமாக ஒரு தொகை, ஆனால் அவங்க மினிமம் 500 ரூபா. அப்போ அந்த தொகைக்கு
10 மாதங்களுக்கு அதை பிரித்து ஒவ்வொரு மாதமாக வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து நம்ம நண்பரோட மாமா வந்து இந்த தொழிலில் இருக்காங்க, அவங்க நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்னு நம்ம நண்பர் நம்மகிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம சொல்கிறோம், இல்லை நண்பா இதில் நமக்கு உடன்பாடு கிடையாது, 10 மாதங்களுக்கு நம்ம இருந்து அதை கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது. இப்போ நான் வந்து நீ என்னுடைய நண்பர், நீ என்கிட்ட கேட்குறதுனால நான் 500 ரூபாயில் நான் இணைகிறேன், ஆனால் வேறு யாரையும் நான் இந்த நிறுவனத்தில் இணைச்சி விட மாட்டேன், எனக்கு அந்த 500 ரூபாய்க்கு நீங்கள் 10 மாதங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ட்டு தான் நம்ம அந்த நிறுவனத்தில் இணைகிறோம். முதல் 3 மாதங்கள் வந்து 50 ரூபாய்க்கு சரியான முறையில் கரெக்டான தேதியில் ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் 4வது மாதங்கள் வந்து ரீசார்ஜ் வரல. அப்போ கேட்கும்போது சில குறைபாடுகள் இருக்குது, அடுத்த மாதம் வந்து சேர்த்து நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்க. அப்போ 5வது மாதத்தில் கேட்கும்போது இல்லை எங்கள் மாமாவை தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னாங்க. அடுத்த 6வது மாதம் கேட்கும்போது இல்லை அவர் ஏமாந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு மேலிடத்தில் இருப்பாங்களே, அவங்க வந்து தொடர்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எப்போ நமக்கு 6வது மாதத்துலாம் தெரியுது. அப்போ 7வது மாதத்தில் இல்லை இது ஒரு மோசடி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 7வது மாதத்தில் நம்ம இழந்த தொகை வந்து வெறும் 500 ரூபா தான், அதில் 150 ரூபா நமக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 350 ரூபா நம்ம இழந்தது எப்போ 2010-11. இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு 6000 ரூபா கட்டினீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லி கொடுத்துருவாங்க, நீங்கள் மற்றவங்களையும் சேர்த்து விட்டிங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்தது. அதை நம்ம ஏற்கலை. இது மாதிரி பல நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி தான் எம்எல்எம் கான்செப்ட் இப்படி தான் தொடங்கும். இப்போ இந்த மை V3 ஆட்ஸும் எம்எல்எம்மா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இது இல்லை எம்எல்எம் கிடையாது இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எம்எல்எம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து இது ஒரு மோசடியான நிறுவனம் அப்படிங்கிறது பேர் வாங்கிருச்சு. எம்எல்எம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிராண்டு கிடையாது, அந்த தொழிலுக்கான பேர் எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இப்போ அதை எப்படி வச்சுட்டாங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை வந்து அவங்க வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் தொடர்பான காணொலியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது சம்மந்தமாக பலர் வந்து பல காணொலிகளை வந்து வெளியிட்டிருந்தாலும் நம்ம வந்து நமக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம். இப்போ இந்த மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கு. இதன் பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா விஜயராகவன் அப்படிங்கிறவர் தான் இந்த நிறுவனத்தின் ஃபவுண்டராக இருக்கார். அவர் யார் அப்படின்னா ஒரு ஆயுர்வேதம் படித்த ஒரு மருத்துவர், ஆயுர்வேதிக் டாக்டர் அப்படின்னு ஒரு சான்றிதழ் வச்சுருக்காரு. அவர் வந்து சில ஆயுர்வேதிக் பொருட்களை வந்து தயார் பண்ணுறாரு. அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தளமாக ஆன்லைன் V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பொருட்களை வந்து அதன் மூலமாக விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த தொழில் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறதா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. இந்த மை V3 ஆட்ஸ் இதனுடைய எம்டியாக திரு சக்தி ஆனந்தன் என்பவர் வந்து இருக்கார். அவர் தான் நமக்கு வெளியில் தெரியக்கூடிய நபராக இருக்கார். அந்த விஜயராகவன் அப்படிங்கிறவர் அது மறைமுகமாக இருக்கார். இதன் பின்னாடி வேறு யார் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ இது ஒரு நிறுவனமா, இது ஒரு தொழிலா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது. எதன் அடிப்படையில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, நிறுவனம் அப்படின்னா ஒரு நபரோ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோ சேர்ந்து ஒரு தொழில் நாங்கள் செய்ய போகிறோம், அதற்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம், அதை வந்து முறையான ஆவணங்களை கொடுத்து அரசிடம் அனுமதி பெற்று நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் நிறுவனங்களினுடைய இயல்பு. அதே மாதிரி தான் இந்த நிறுவனமும் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னா ஆம், அது மாதிரி தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா இங்கே தொழில் தொடங்குறதுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. தொழில் தொடங்குறதுக்கு தேவையான ஒரு சில ஆவணங்கள் மட்டும் இருக்கும். அந்த ஆவணங்களை நம்ம சமர்ப்பித்தா போதும். மத்திய மாநில அரசுகள்கிட்ட நம்ம அனுமதி வாங்கிடலாம். ஏன்னா இவங்க திரும்ப சொல்கிறது தான், நாங்கள் மத்திய மாநில அரசுகள்கிட்ட அனுமதி வாங்கி தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசுகள்கிட்ட அனுமதி வாங்குறதுன்னா என்னென்னா, அந்த சம்மந்தப்பட்ட தொழில்துறையிட்ட தேவையான ஆவணங்களை கொடுத்தோ இல்லை பணத்தின் மூலமாகவோ அந்த நிறுவனத்துக்கான அனுமதியை, இயங்குறதுக்கான அனுமதியை நம்ம வாங்கிடலாம். சரி, அப்படிப்பட்ட நிறுவனமா அப்படின்னா ஆமாம், இதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் தான் மை V3 ஆட்ஸ். சரி, இப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு ஒரு தொழில் இருக்கும். இப்போ தொழில் வந்து 3 வகைகளாக நம்ம செய்யலாம். ஒரு நிறுவனமே பொருளை உற்பத்தி செஞ்சால் அது வந்து ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்திலிருந்து நம்ம வாங்கி அதை விற்பனை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். 3வது வகை மெயின்டெனன்ஸ் ஆர் சர்வீஸ் அப்படின்னா சேவைகள் அப்படின்னு இருக்கும். இப்போ இது எந்த மாதிரியான தொழில் அப்படின்னா, மை V3 ஆட்ஸ் வந்து ஆயுர்வேதிக் பொருட்களை தயார் செய்கிறாங்க. அந்த பொருட்களை வந்து விற்பனை அவங்களே தயாரிக்கிறாங்க, அவங்களே விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கும், அங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா. அந்த நிறுவனம் ஒரு 4-5 இடங்களில் அதனுடைய கிளைகளை வச்சுருக்கோம். இல்லை இந்த பொருட்கள் வந்து ஏதாவது கடைகளில் கிடைக்கும் அப்படின்னு தொழில் செய்வாங்க. இப்போ இந்த மை V3 ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஆயுர்வேத பொருட்கள் எல்லாமே இந்த தளத்தில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்போ இதுக்கு இணையதளம் இருக்கானா, இணையதளம் எதுவும் தேடி பார்த்ததில் தெரியலை. ஆனால்
மை V3 ஆட்ஸ் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக தான் நம்ம இந்த தொழிலை செய்ய முடியும். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிப்பது எப்படி, முதலீடே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி, ஒரே மாதத்தில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி அப்படின்னு சில ஆசையை தூண்டக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக இந்த தொழில்கள் நம்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த மை V3 ஆட்ஸ். இதனுடைய தொழில் யுக்திகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை நம்ம பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதை பதிவிறக்கம் செய்து நம்ம பதிவு செய்கிறதுக்கு எந்த ஒரு பதிவு கட்டணமுமே கிடையாது. அதில் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா, விளம்பரங்களை நம்ம பார்க்கணும். அந்த விளம்பரங்கள் பார்க்கறது மூலமாக ஒரு நாளைக்கு 5 ரூபாய் நமக்கு கிடைக்கிது. அப்போ 30 நாளைக்கு 150 ரூபா கிடைக்குது. இது எந்த ஒரு கட்டணமோ எந்த ஒரு முதலீடோ எந்த ஒரு உடல் உழைப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு 150 ரூபா விளம்பரங்கள் பார்ப்பதனால மட்டுமே நமக்கு கிடைக்குது. சரி, அடுத்து இதில் முதலீடு செய்யணும். முதலீடுக்குன்னு சில படிநிலைகள் கொடுத்துருக்காங்க. சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர், க்ரௌன் மெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் சில்வர் மெம்பர் அப்படின்னா 360 ரூபா நம்ம முதலீடு செய்யணும். அப்படி முதலீடு செய்யும்போது 480 ரூபாய் மதிப்புள்ள ஃபேஸ் பேக் க்ரீம் ஒன்று கொடுக்குறாங்க. அதுபோக அந்த விளம்பரங்கள் நம்ம பார்க்குறோம். விளம்பரங்கள் பார்க்குறதுக்கு 7 ரூபா நமக்கு கிடைக்குது. அதாவது இது ஆரம்ப கட்டணம். அதிகபட்சம் ஒரு கட்டணம் சொல்கிறாங்க, அந்த கட்டணம் வரைக்கும் அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. விளம்பரங்கள் எவ்வளோ பார்க்குறோமோ அதற்கேற்றபடி. இப்போ 320 ரூபா நம்ம கொடுக்குறோம். அதுக்கு 480 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம கொடுக்குறாங்க. அதுலேயே நமக்கு 120 ரூபா லாபம் கிடைக்குது. அதுபோக 7 ரூபா நம்ம விளம்பரம் பார்க்குறதுனால கிடைக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு 30 × 7 210 ரூபா கிடைக்குது. அப்போ இது நமக்கான லாபம். இது குறைந்த முதலீடு. இப்போ இதே மாதிரி 3060, 30,360, 60,660, 1,21,260 இப்படின்னு படிநிலைகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படிநிலைக்கும் அதற்குரிய விலையிலிருந்து கொஞ்சம் சற்று கூடுதலாக அதற்கான கேப்சியூல்ஸ் மாத்திரைகள் கொடுக்குறாங்க. அதன் பின்பு விளம்பரங்கள் பார்ப்பதன் மூலமாகவும் கிடைக்குது. 5 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1,800 ரூபா. அதாவது 5 ரூபாயில் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த 1,21,260 ரூபா பேக்கேஜை நீங்கள் எடுத்தீங்கன்னா குறைந்தது 1,800 ரூபா கிடைக்கும். அதிகபட்சம் 4,800 ரூபா கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இதனுடைய தொழில் யுக்தி. இப்போ இது வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. நம்ம இப்போ 360 ரூபா, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் 360 ரூபா கொடுத்துட்டேன். எனக்கு அவங்க ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டா, ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க. அந்த பொருளை நான் பயன்படுத்துகிறேன், இல்லை அதை வேறு யாருக்காவது விற்கிறேன், அதன் மூலமாக ஒரு வருமானம் வருது. மறுபடி காசை கொடுத்து பொருளை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்றுட்டு அந்த காசுலேருந்து நான் ஒரு வருமானம் பெறுறேன். இது வரைக்கும் நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தரை இணைப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது. இந்த MLMோட கான்செப்டே என்ன அப்படின்னா, இன்னொருத்தங்களை இணைச்சி விடணும் அப்படிங்கிறது தான். மல்டி லெவல் அப்படின்னா அந்த லெவலை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறது, அந்த விரிவாக்கம் பண்ணுறது தான் மல்டி லெவலோட கான்செப்ட். அப்போ இங்கே அதில் தான் சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னா, நீங்கள் குறைந்த அளவு நபர்கள் அதில் முதலீடு செய்யும்போது குறைந்த அளவான பணம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ முதலீடு அதிக அளவு செய்யும்போது அதிக அளவு பணம் கிடைக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிறுவனம் காணாமல் போயிடும், இல்லைனா அது நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு கணக்கு காட்டிட்டு நீங்கள் முதலீட்டாளர்கள் எல்லாத்துட்டும் நாமம் போட்டு போகிறதா இந்த மாதிரியான MLM நிறுவனங்களுடைய வேலை. இது போன்ற பல முறைகேடுகள் நம்ம கண்ணு முன்னாடி நிறையா பார்த்துருப்போம். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் எப்படியெல்லாம் மோசடி செய்வாங்க அப்படிங்கிறத, அது நிகழ்காலத்தில் நடந்தது தான் ஒரு திரைப்படமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்தும் நம்ம திருந்தலை அப்படின்னா நம்மளை யாராலையும் திருத்த முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த படத்தினுடைய வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா, வணிக ரீதியாக அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய வெற்றி இல்லை. அந்த படத்தை பார்த்து நம்ம இன்னும் மற்றவங்ககிட்ட ஏமாறாமல் இருக்கோம், நாங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கோம், இது போன்ற மோசடிகளை யார் கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எவ்வளோ பேர் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்களோ அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மை V3 ஆட்ஸை நம்ம அணுகணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இல்லை அவங்க நல்லவங்க, பணத்தெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, சரியாக கொடுத்துருவாங்க, இப்போ வரைக்கும் எங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மகிழ்ச்சி, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டிங்க, உங்களை யாராலையும் மாற்ற முடியாது, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் பணம் போயிடுச்சு, இப்போ அந்த நிறுவனம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு அவங்க கணக்கு காட்டுறாங்க. இந்த நிறுவனத்தை நாங்கள் மூடுறோம், நஷ்டம் ஆயிடுச்சு, எங்களால் இதுக்கு மேலே இதை நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? திரும்ப காவல்துறையை போய் தான் நீங்கள் அணுவீங்க. நாங்கள் இவ்வளோ முதலீடு பண்ணிட்டோம், இதை நம்பி ஏமாந்துட்டோம், எங்களுக்கு எங்கள் பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு திரும்ப நீங்கள் போய் காவல் நிலையத்துட்டு தான் நிற்க போகிறீங்க. அதுக்காக இப்போ வரைக்கும் அவங்க ஆனால் யாரையும் ஏமாற்றலை. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கடந்த பிப்ரவரி மாதம் கோவையை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு.
இது மாதிரி கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் வந்து இந்த மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்க முதலீடு செஞ்ச மொத்த தொகை வந்து 2451 கோடி. இந்த நிறுவனம் வந்து இதை முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க, முறைகேடு செஞ்சுருவாங்க, அதனால் இந்த நிறுவனத்தை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புகார். அப்போ அந்த புகாரின் அடிப்படையில் தான் இவரை கைது செய்கிறதுக்காக ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. அந்த சம்மன் வந்து குறிப்பிட்ட தேதியில் அவர் வாங்காமல் அவர் என்ன செஞ்சிடறாரு, இன்னொரு நாளில் வராரு. அப்படி வரும்போது ஒரு 5000 பேர் அங்கே கூடிடுறாங்க. அதுக்கு ஒரு வந்து வழக்கு பதிவு ஒன்று செய்கிறாங்க. ஏன்னா அனுமதி இல்லாமல் திடீர்னு ஒரு 5000 பேர் கூடுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால அவர் மேலே ஒரு வழக்கு பதியப்படுது. அதன் பின்பு அவர் வெளியில் வந்துடுறாரு. திரும்பவும் இந்த வழக்கு வந்து திரும்பவும் புகார் கொடுக்குறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு, இது ஒரு மோசடியான வேலை அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த சிக்கலும் இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க யாரையும் மோசடி பண்ணல. சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க, பணத்தை இழக்கிறவங்க சம்பாதிக்காமல் இருக்கிறவங்க சம்பாதிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போதைக்கு நிலைமையாக போய்கிட்டு இருக்குது. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் எம்டியாக இருக்கக்கூடிய திரு சக்தி ஆனந்தன் அப்படிங்கிறவரை கைது பண்ணிட்டாங்க. அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய விஜயராகவன் அப்படிங்கிற அந்த ஆயுர்வேதா டாக்டர் அவர் வந்து தலைமறைவாயிட்டார். அவர் வந்து போலி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு புகார் வந்து அவர் மேலே இருக்குது. இப்போ அதை காவல்துறை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க, இது வந்து போலி சான்றிதழ் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் அந்த மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய மொபைல் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஏன்னா யார்கிட்டையுமே அவங்க பணம் ஏமாத்தலை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு ஒரு தொகை கிடைக்கும்போது இவங்க அதை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் இதில் எச்சரிக்கையாக இருங்க, விழிப்புணர்வாக இருங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தது ஆருத்ரா கோல்டு முறைகேடு. இந்த ஆருத்ரா கோல்டு முறைகேடுனா என்னென்னா, ஆருத்ரா கோல்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு செய்கிறாங்க. நீங்கள் வந்து மாதம் 10,000 ரூபா நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா 11 மாதங்களுக்கு அந்த 11 மாத முடிவில் நீங்கள் எவ்வளோ பணம் செலுத்தியிருக்கீங்களோ அதிலிருந்து வட்டியோடு சேர்த்து கூடுதலாக ஒரு 30% பணம் வந்து சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ மொத்த தொகை வருதோ அந்த தொகைக்கான நகையை நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் வந்து அதில் பணம் செலுத்தியிருக்காங்க. கடைசி அந்த நகைகள் எல்லாம் போலி நகைகள், கவரிங் நகைகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ அது ஒரு வழக்காக போய்கிட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேலே முறைகேடு செஞ்சதாக ஒரு புகார் இருக்குது. இதே மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மை வி3 ஆட்ஸ். இப்போ எல்லா நிறுவனத்துக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அது என்ன இலக்குனா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஆயத்த ஆடை தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குறேன். இவங்களுடைய வாடிக்கையாளர்கள் யாருன்னா ஜவுளி கடைகள் தான் இவங்களோட வாடிக்கையாளர்கள். இவங்க நைட்டி, பாவாடை இது மாதிரி துணிகளை வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ இவங்கள் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு 10,000 எண்ணிக்கையில் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அந்த 10,000 எண்ணிக்கையை 20,000 எண்ணிக்கையாக மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட இலக்காக இருக்கும். 500 வாடிக்கையாளர்கள், 500 ஜவுளி கடைகள் இருக்குது அப்படின்னா அது 1000 ஜவுளி கடைகளாக நம்மளோட வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட இலக்காக இருக்கும். இதுதான் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய அதிகபட்ச இலக்கு. ஆனால் நம்ம மை வி3 ஆட்ஸோட இலக்கு என்ன அப்படின்னா, அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ஆயுர்வேத பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு அவங்க எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியலை. அதே மாதிரி எங்களுடைய வாடிக்கையாளர்களை நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொன்ன மாதிரி தெரியலை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கோடி முதலீட்டாளர்களை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 9 லட்சம் பேர் வந்து அதில் முதலீடு செஞ்சுருக்காங்க. இந்த 9 லட்சம் பேருக்கே 2451 கோடி வருது. அப்போ 1 கோடி பேர் இதில் முதலீடு பண்ணாங்கன்னா எவ்வளோ பணம் வரும்? அப்போ இதை பாதியிலே வந்து உடச்சிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 ஆண்டுகள், இப்போ இந்த நிறுவனம் ஆரம்பித்து 3 ஆண்டுகள் தான் ஆகுது. அதற்குள்ளே இவ்வளோ பேர் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சேர்ந்துருக்காங்க. இப்போ திரு சக்தி ஆனந்தன் அவர்களுக்கோ விஜயராகவன் அவர்களுக்கோ மக்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன எண்ணம் சொல்லுங்கள்? அவங்க யார்? மக்கள் சம்பாதிக்கணும்னு அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியே வந்து இவங்க சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல. அதுக்காக எல்லா அண்ணன் தம்பியும் குறை சொல்லலை. இவங்க யார், எதன் அடிப்படையில் இவங்களை நம்பி நம்ம பணம் போடணும் அதை சொல்லுங்கள். உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகணும். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் சமாளிக்கணும் அப்படின்னா 2 பேருமே வேலைக்கு போகணும். இல்லை கூடுதலாக ஒரு வருமானம் வரணும். அப்போ நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். அப்போ ஏதாவது ஒரு முதலீடு வேணும். முதலீடு இல்லாமல் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு தேடும்போது இது போன்ற தொழில்கள்லாம் கிடைக்குது. அப்போ நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். ஏன்னா 9 லட்சம் அப்படிங்கிறது எண்ணிக்கையில் வெறும் 9 லட்சம் இல்லை, அது 9 லட்சம் குடும்பங்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் இதை திரும்ப மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. இப்போ இழந்த வரைக்கும் போதும், இனிமேல் அதிக தொகை கொடுத்து இழக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அவங்க உண்மையாகவே நல்ல நிறுவனம் தான், நல்லா தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, அதை விட வேறு ஒன்றும் தேவையில்லை.
நம்ம அந்த நிறுவனத்தை முறைகேடாக சொல்லலை, அதனுடைய சில செயல்பாடுகள் மீது நமக்கு சந்தேகம் இருக்கிறதுனால தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம். இதை எதன் அடிப்படையில் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் சம்மந்தமாக ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற பேரில் அவங்க ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்களான்னு தெரில. ஆனால் லக்ஸோரா மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் கோவையில் அந்த நிறுவனத்துக்கு அவங்க பேர் வச்சுருக்காங்க. அந்த லக்ஸோரா மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க. அந்த ஜிஎஸ்டியை நம்ம இணையதளத்தில் தேடும்போது சில தரவுகள் வருது. அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம். இப்போ இதுதான் ஜிஎஸ்டியை செக் பண்ணுறதுக்கான ஒரு இணையதளம். இப்போ இதில் அந்த லக்ஸோரா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஜிஎஸ்டி நம்பரை நம்ம எடுத்து பார்த்தோம். அதில் லீகல் நேமு, ட்ரேட் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லக்ஸோரா மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 2022 இந்த ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க. இது ஆக்டிவில் தான் இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் பேயர் ரெகுலர் தான். ரெகுலர், காம்போசிட்னு 2 இருக்குது. ரெகுலர்னால் மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்க தான். சேல்ஸ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். வேறு எதுவும் ட்ரேட் நேம், அடிஷ்னல் ட்ரேட் நேம் இருக்கான்னு தேடி பார்த்தோம். அதில் எதுவுமே இல்லை. இப்போ இதனுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு என்ன, அதனுடைய குட்ஸு, இப்போ இந்த ஹச்எஸ்என் நம்பர் கொடுத்து என்னென்ன மாதிரியான இந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னு இது எல்லாமே இருந்தது. முழுக்க அந்த மெடிசினு, சில ப்ராடக்ட் சம்மந்தமானதான் இதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுதான் ஃபைலிங் டேபிள். இதில் 2024, 25க்கு இருக்கான்னு நம்ம தேடி பார்க்குறோம். 2023, 24க்கு பார்த்தா 2023, 24 ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நிதியாண்டு அப்படின்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும், அப்போ 2023, 24க்காக மார்ச் மாதம் வரைக்கும் கரெக்டாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே இருக்கிறது கடைசியாக ஃபைல் பண்ண ஜிஎஸ்டி மார்ச் மாதத்தோட முடிஞ்சிருக்கு 2023, 24. இப்போ 2024, 2025க்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து வரணும். அப்போ 2024, 25 நம்ம கொடுத்து பார்த்தோம்னா ரெக்கார்டு இல்லை. திரும்ப ஒரு வேளை எதுவும் பிழையாக இருக்குமோ அப்படின்னு திரும்ப 2023, 24 செக் பண்ணி பார்க்குறோம். 2023, 24 மார்ச் மாதம் வரைக்கும் ஜிஎஸ்டியை கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் அதனுடைய ஃபைலிங் டீட்டெயில்ஸு. சேல்ஸ் பண்ணுற எல்லாருமே அந்த ஜிஎஸ்டி R1 அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணணும். திரும்ப 2024, 25 பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பண்ணலை. மறுபடியும் சந்தேகத்துக்காக திரும்ப 2023, 24 கொடுக்குறோம், வருது. அப்போ ரிட்டன் எடுத்திருக்காங்களா அப்படின்னா ரிட்டனும் எடுத்திருக்காங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. அதில் 2023, 24 தேடி பார்த்தோம்னா மந்த்லி என்ன ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, அதாவது ஜிஎஸ்டி ஃபைலிங் எப்போ எடுத்தாங்களோ 2022லேருந்து 23 இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிற காலம் வரைக்கும் கரெக்டாக தான் ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைலிங்கில் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் 2024, 25 ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த ஜிஎஸ்டி இல்லை. இந்த மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஜிஎஸ்டி எண்ணை நம்ம இணையதளத்தில் சரி செஞ்சு பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல ஆசைப்படுறோம் அப்படின்னா, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. புத்தரினுடைய போதனைகள், ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை அடக்கினால் துன்பத்திலிருந்து விடுபடலாம், ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது, இது போன்ற பல பழமொழிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த மை V3 ஆட்ஸினுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், வாழ வைத்து வாழ். இது போன்ற புல்லரிக்கக்கூடிய, நம்மளை மோட்டிவேஷன் செய்யக்கூடிய சில யுக்திகளை இவங்க கையாளுவாங்க. அதை நம்பி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு காணொளி. MLM அப்படின்னாலே மற்றவங்களை சேர்த்து விடக்கூடிய நிறுவனம் தான். நீங்கள் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய உடல் உழைப்பை நீங்கள் கொடுத்து தொழில் பாருங்கள், உங்களுடைய முதலீட்டை கொடுத்து ஒரு தொழிலை செஞ்சு பாருங்கள், உங்களுடைய அறிவாற்றலை கொடுத்து ஒரு தொழிலை செஞ்சு பாருங்கள். இல்லைனா இது மூன்றும் ஒரு சேர கொடுத்து நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சு பாருங்கள். தொழில்னா என்ன? காசு கொடுக்குறோம், முதலீடு செய்கிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்பனை செய்கிறோம், அதுதான் தொழில். இல்லை, அந்த தொழிலுக்கான வாடிக்கையாளர்களை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு நிறுவனத்துக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை நம்ம அறிவாற்றலை பயன்படுத்தி, இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு ஒரு பணி இருக்குது. அந்த பணிக்கான வேலை இதுதான். அந்த நிறுவனத்துக்கு நம்ம நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை பிடிச்சி கொடுக்கணும். இப்போ இதுவும் அதே மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை தான் நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கு அந்த நிறுவனம் சரியாக இருக்கணுமே. அந்த நிறுவனம் எந்த ஒரு முறைகேட்டில் இப்போ வரைக்கும் முறைகேட்டில் ஈடுபடலை, ஆனால் முறைகேட்டில் ஈடுபட்டுருவாங்க அப்படிங்கிறதான் நம்மளோட குற்றச்சாட்டு. எதனால் இதை நம்ம பதிவு செய்கிறோம்னா, தொடர்ந்து நம்ம பல முறைகேடுகளை பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தான். அதுக்காக நாங்கள் ஆசையே படக்கூடாதா, எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக வாழணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னா, எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும். நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்
அப்படின்னா அதற்கு ஏற்ற போல் சரியான நிறுவனமாக சரியான தொழிலை வந்து தேர்வு பண்ணி தான் நம்ம போகணும். உதாரணத்துக்கு இப்போ பங்குச்சந்தையெல்லாம் இருக்குது. பங்குச்சந்தையில் அந்த பங்குச்சந்தையினுடைய அறிவு நமக்கு இருந்தால் மட்டும்தான், அதனுடைய அப்டேஷன் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எப்படி பங்குகளை வாங்கணும், எப்படி விற்கணும், எதில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா ஒரு அறிவும் இருந்தால் மட்டும்தான் பங்குச்சந்தையில் நம்ம செயல்பட முடியும். ஆனால் இந்த நிறுவனத்துக்கு அப்படி எதுவும் தேவையில்லை. விளம்பரங்கள் பார்க்குறோம், மற்றவர்கள் இதில் இணைச்சி விட்றோம், அதன் மூலமாக பணம் வருது, அவ்வளோதான். நம்மளுடைய உடல் உழைப்பை இல்லாமல் நம்மளுடைய அறிவாற்றலை கொடுக்காம ஒரு பணம் வருது அப்படின்னா அது என்றைக்குமே வந்து வீணானது தான். என்றைக்குமே அந்த பணம் வந்து நிரந்தரமாக நம்ம கையில் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதனால் இந்த காணொலியை வந்து முழுவதும் பார்த்து நீங்கள் இனிமேல் யாரும் ஏமாந்துடக்கூடாது, எல்லாரும் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து உதவும்படி மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.